இந்த vlogல நான் எப்படிலாம் ஸ்கேமில் மாட்டினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பேன் அலாங் வித் டே இன் மை லைஃப். வெல்கம் டு பவர்ஃபுல் மீடியா. மார்னிங் எப்பயும் போல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, இது வந்துட்டு கடலை மாவு சட்னி மாதிரி இருக்கும். டீ வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். அகெயின் ஒர்க் மீட்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அதான் நான் இப்போ ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் போகலாம், ஆர் தேர்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட இந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ரியல் லைஃப் சேலஞ்சுக்குள்ளே போவீங்க. அப்படி யாராச்சும் இருந்தால் ஆல் தி பெஸ்ட். சும்மா நாய்க்கு கொஞ்சோண்டு பிஸ்கெட் போடலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் இந்த நாய் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மொத்தம் 5 நாய் வந்துருந்துச்சு. பட் எந்த நாயுமே இந்த ஒரு ப்ரௌன் கலர் நாய் ஒழுங்காகவே சாப்பிட விடலை. அதனால் பிஸ்கெட் பாக்கெட் அப்படியே தூக்கிட்டு உள்ளே வந்துட்டேன். எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாய் இன்னொரு நாயை டாமினேட் பண்ணும்போது அவ்வளோ கோவம் வரும். பட் நம்ம அது என்ன சொல்லி புரிய வைக்கவா முடியும்? அதனால் அமைதியாக வந்திருப்பேன். லன்ச்சு சாப்பிட்ருந்தேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு பர்த்டே விலாக் அந்த டிஐஎம்எல்ல சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்கூட்டி ஸ்கேம் ஆகிடுச்சு. அதனால் அந்த நைட்லேயே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கில் விட்டுருந்தோன்னு. அடுத்த நாள் காலையில் நான் எங்கள் அப்பா கூட போயிட்டு ஸ்கூட்டி எடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன உடனே அவங்க அந்த பழைய சைலன்சர் அந்த பைப் வச்சுருந்தாங்க. எங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எம்சில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பழச இடத்துல நீங்கள் எங்கே கொடுத்தீங்களோ அங்கே எம்சில் ஒட்டி கொடுத்துருக்காங்கன்றாங்க. அது உண்மையாக போயான்னு தெரில. நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக வண்டி ஓட்டலாம். எந்த ஒரு தடையுமே கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக போய்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வலிக்கெல்லாம் விழுகவே மாட்டோம். அந்த மாதிரி சூப்பரான ரோடு தான். டென்ஷனே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஈவினிங் டைம் கடைக்கு போகிறதுக்கு கூட சேஃபாக போயிட்டு வந்துடலாம். அகைன் வந்து நான் ஒரு 8:30 வரையுமே ஒர்க் பார்த்துருப்பேன் அந்த ஒரு நாள். ஏன்னா கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம அந்த ஒர்க்லாம் முடித்ததான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நைட்டு டின்னர் சாப்பிட்ருந்தேன். இப்போலேருந்து கொஞ்சம் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டோட எப்படி கேஷுவல் டாக் அந்த மாதிரி தான். இதுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பிளாக்ல சொல்லியிருப்பேன். வண்டி வந்துட்டு கூப்பிட்டுக்குச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் வந்துட்டு திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகல. அது வரையும் ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் ஓடிட்டுச்சு. திடீர்னு ஸ்டார்ட் ஆகல. ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டோம். அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 days வரையும் சூப்பராக ஓடிச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா சைலன்சர்ல ஏதோ ப்ராப்ளம் போல. அதனால ஓடலன்னு சொல்லி சத்தம் வருது, ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு சொல்லிதான் திருப்பி அவரை கால் பண்ணாங்க. திருப்பி வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, வெல் அண்ட் ஃபைன். ஒரு 3 weeks அந்த மாதிரி நல்லா ஓடி இருக்கும். நேற்றுக்கு என் ஃப்ரெண்டோட விஜய் பார்க்கின் அந்த பர்த்டேக்கு போகலான்னு சொல்லி போகும்போது தடத்தடன்னு சத்தம். ரோட்ல எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு சத்தம். ஒரு எம்பாரசிங்கா இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி வெஹிக்கல்ல ஒரு மாதிரி டுப்பு 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 இல்லை தடன்னு சத்தம் போட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஐயோ நமக்கு இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரொம்ப சத்தம் ஹை ஆயிடுச்சு. அதாவது ரோட்ல இருக்கிற எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. நாய் துரத்தாதவங்க தான் குறை. அந்த அளவுக்கு சத்தம் வந்து ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. நல்ல வேலை பக்கத்துலயே வந்துட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. அந்த ஏரியாவில் ஃபுல்லி நிறைய பைக் சர்வீஸ் ஷாப் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். உடனே என் ஃப்ரெண்டு போயிட்டு அங்கே நிறுத்திட்டா. கேட்டிருந்தோம் அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு சத்தம் வருதுன்னு. அவரை பார்த்த உடனே சொல்லிட்டாரு சைலன்சர் வந்துட்டு உடஞ்சி அப்படியே தரையில விழுந்து தேய்ச்சிட்டு கிடக்குது. நான் உங்களுக்கு சைடில் வந்துட்டு அந்த வீடியோவும் இமேஜும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லி. இது வந்துட்டு ஓவரால் சர்வீஸ் போயிட்டு வந்த வண்டி. அந்த ஓவரால் சர்வீஸ் பில் நான் சொல்லலை. பட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 2 monthsக்கான க்ரோசரி பில்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ஓவரால் சர்வீஸ் ஸ்கூட்டியோட பில்லு. எனக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பட் நான் கூப்பிட்டு எனக்கு திட்டுறதுக்கு மனசு வரல. ஏன்னா வரல, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு திருப்பி அவங்க பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்துட்டோம். அவங்க வந்துட்டு வந்தவரை சரி பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தைரியத்தில் நானும் என் ஃப்ரெண்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போயிட்டோம். அப்போ கால் வருது கரெக்டாக சாப்பிடும்போது. இந்த மாதிரி இல்லைங்க இன்னும் ஒரு 1 hour ஆகுங்கிற மாதிரி என்னமோ சொன்னாங்க. சரி விட்டாச்சு. திருப்பி கால் பண்ணா இல்லை நாளைக்கு காலையில் தான் ரெடி ஆகும்ட்டாங்க. ஃபர்ஸ்டே நான் எவ்வளோ எஸ்டிமேஷன் வரும்னு கேட்டிருந்தேன். 400ன்னு சொன்னாங்க. சரி 400 வேற வழி இல்லை. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டு வண்டி அவசியம் வேணும். அதனால நாளைக்கு தரேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து என்னை என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு நல்லா சேஃபாக வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மெக்கானிக் கால் பண்ணுற வண்டி என்னங்க ஆச்சு, நாளைக்கு காலையில் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? இல்லை இன்னும் ரெடி ஆகல, நானே ரெடியானா கூப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. சரி இப்போ எவ்வளோ பில் வரும்னு சொன்னாங்கன்னா, பில்லு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வரும், ஒரு 850 அந்த மாதிரி வரும்ட்டாங்க. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு.
திருப்பி நாங்கள் ஒரு 3 o'clock மேலே எங்கள் அப்பா கூட போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆக்டிவாக்கான சவுண்டே போயிடுச்சு. ஒரு மாதிரி டுப்பு டுப்பு டுப்புன்னு தான் வருது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. பட் பரவால்ல, வண்டி ரெடி ஆகி வந்துருச்சுல, அதோட ஓகே. நாங்க நேத்திக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மெக்கானிக்ட்ட குடுத்ததுனால, அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இதுல வந்துட்டு எம்சில் ஒட்டியிருக்காங்க" அப்படின்றாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் வீடியோ வேணா அட்டாச் பண்றேன். உங்களுக்கு அது பார்க்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இது ஒண்ணாச்சா? இதுக்கு அப்படியே 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோலாம் எதுவுமே அப்லோட் பண்ணாம இருந்திருப்பேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, என் ஃபோன் இப்படி இருந்தது. அப்படியே டவுன் ஆகி, அப்சைட் டவுன் ஆகி அப்படியே விழுந்து ஃபுல் டிஸ்ப்ளே அவுட். நல்ல வேளை இது வந்துட்டு புது ஃபோன் கிடையாது. புது ஃபோன் கிடையாது இன் த சென்ஸ், இது வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல தான் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஆனா சூப்பர் ஃபோன், செம்ம ஃபோன், குறையே சொல்ல முடியாது. OnePlus Nord தான். எனக்கு இது நல்லா இருக்கு. நான் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னா, ஒன்று கால் பேச, இன்னொன்று வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். இது 2 விஷயத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஃபோன் தேவைப்படுது. மற்றபடி பெருசாக எனக்கு ஃபோன் வச்சுலாம் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது 2 தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஃபோன் தேவைப்படுது. ஸோ செகண்ட் ஹேண்டே வெல் அண்ட் குட். ஏன் இது செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கினேன்னா, அதுக்கு முன்னாடி மோட்டோ புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. மோட்டோ ஃபோன் புதுசு தான். M51 என்னமோ கரெக்டாக தெரியல. அதுவுமே என்னாச்சுன்னா, ட்ரைபாட்லேருந்து கீழே விழுந்து ஃபுல்லி உடஞ்சி போச்சு. அப்புறம் டிஸ்பிளே அண்ட் டச் மாற்றிட்டு வந்தது. அதுக்கப்புறம் சரி மாற்றிட்டு வந்து அங்கேயும் ஒரு ஸ்கேம். அந்த ஃபோன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல பல்க்கு காசு வாங்கிட்டான். வந்ததுலேருந்து சிம் கார்டு போடுறேன், சிம் வந்துட்டு எடுக்க மாட்டேங்குது, காலும் போக மாட்டேங்குது. ஸோ அதோட ஸ்கேமா நான் திருப்பி போய் கேட்கல. அதான் அப்படிதான். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா போய் தைரியமா கேட்க மனசு வரல. ஒரு மாதிரி பயம் தான் வருது. அது ஏன் தெரியல. அதனால அந்த ஃபோன் கடைக்காரன்ட்ட மோட்டோ ஃபோன் ஏமாந்துட்டேன்னா, இப்ப அந்த மோட்டோ ஃபோன் வேஸ்ட். அது வந்துட்டு சிம் போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. அது இப்போ ஃபோன் கடைக்காரங்க நல்லா காசு வாங்குறாங்கப்பா. நிறைய காசு வாங்குறாங்க. அப்போதைக்கு நமக்கு ஃபோன் அவசியமா இருக்கு. புது ஃபோன் வாங்கினா 10,000 மேல. அதனால இது எப்படியாச்சும் புரட்டி கொடுத்துடுறோம்ல, அதனாலதான் நினைக்கிறேன். ஸோ OnePlus வந்துட்டு டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆச்சு. டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் இதெல்லாம் போடல. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது 5,000 OnePlus Nord. டிஸ்பிளே வந்துட்டு வாங்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. நடுவில் OnePlus யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், திடீர்னு நடுவில் ஒரு க்ரீன் கலர் கோடோ இல்லை ஒயிட் கலர் கோடோ வந்துடும். ஸோ அதனால அதை ரிப்பேர் பண்ணோம். அதை ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் 2 டேஸ்க்கு முன்னாடி உடஞ்சிது. ஸோ அதனால அதுவும் திருப்பி ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நான் ஃபோன் வாங்குறதா இருந்தால் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குவேன். பிகாஸ் என் ட்ரைபாட் என்னால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு மோட்டோவும் ட்ரைபாட்லேருந்து தான் விழுந்துச்சு, OnePlusம் ட்ரைபாட்லேருந்து தான் விழுந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் டிஸ்பிளே மாற்றிருக்கேன். அதனால ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சகிக்கலை. பேக் கேம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பிரைட்டாக தெரியும், ரொம்ப டிம் லைட்டாக இருந்தாலும். பட் இப்போ அதெல்லாம் இல்லை. ஆஸ் அ ஃப்ரெண்டாக இப்போ புலம்பியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த காசு விஷயத்துல ஏமாத்துறவங்க, பரவாயில்ல, நம்ம தான் தட்டி கேட்கணும்.